அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி, உள்ளந்தோறும் மகிழ்ச்சி. காசாவில் நிகழ்ந்து வரும் போரால் துயருறும் குழந்தைகள். உடனடி மனிதாபிமான போர் நிறுத்தத்தை அமல்படுத்தவும், கடத்தப்பட்ட மற்றும் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அனைத்து குழந்தைகளையும் பாதுகாப்பாக விடுவிக்கவும் அழைப்பு விடுகிறேன். கேத்ரீன் ரசல். போரால் சூழப்பட்டுள்ள காசா பகுதியில் உள்ள 10 இலட்சம் குழந்தைகள் தஞ்சம் அடைவதற்கு எங்கும் பாதுகாப்பான இடம் இல்லை என்றும், காசாவில் 4600க்கும் மேற்பட்ட குழந்தைகள் கொல்லப்பட்டுள்ளதுடன் 9000 பேர் காயமடைந்துள்ளனர் என்றும் தனது வேதனையை வெளிப்படுத்தியுள்ளது யுனிசெஃப் நிறுவனம். இதுபற்றி கூறியுள்ள யுனிசெஃப் நிறுவனத்தின் தலைமை இயக்குனர் கேத்ரீன் ரசல் அவர்கள், குழந்தைகள், அவர்களது குடும்பத்தினர் மற்றும் யுனிசெஃப் பணியாளர்களை சந்திப்பதற்காக தான் காசா பகுதிக்குச் சென்றதாகவும், அங்கே தான் பார்த்தது மற்றும் கேட்டது யாவும் பேரழிவை ஏற்படுத்தியுள்ள உணர்வை தந்ததாகவும், அவர்கள் மீண்டும் மீண்டும் எறிகணை தாக்குதல்கள், உயிரிழப்புகள் மற்றும் இடம்பெயர்வுகளை எதிர்கொண்டு வருவதாகவும் கூறியுள்ளார். மோதலில் ஈடுபட்டுள்ள தரப்பினர் கொலைகள், உடல் உறுப்புகளை சிதைத்தல், கடத்தல், பள்ளிகள் மற்றும் மருத்துவமனைகள் மீதான தாக்குதல்கள் மற்றும் மனிதாபிமான உதவிகளை மறுத்தல் உட்பட குழந்தைகளுக்கு எதிராக கடுமையான மனித உரிமை மீறல்களை செய்கின்றனர் என்றும், இவை அனைத்தையும் யுனிசெஃப் நிறுவனம் கண்டிக்கிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார் ரசல். உடனடி மனிதாபிமான போர் நிறுத்தத்தை அமல்படுத்தவும், கடத்தப்பட்ட மற்றும் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அனைத்து குழந்தைகளையும் பாதுகாப்பாக விடுவிக்கவும், மனிதாபிமான பணியாளர்கள் பாதுகாப்பான, தொடர்ச்சியான மற்றும் தடையின்றி அனைத்து உயிர்காக்கும் பணிகள் மற்றும் உதவிகளுடன் தேவைப்படுபவர்களை அணுகுவதை உறுதி செய்யவும் இருதரப்பினருக்கும் தான் அழைப்பு விடுப்பதாகவும் கூறியுள்ளார் ரசல். குழந்தைகளின் பாதுகாப்பிற்காக தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்யவே தான் இங்கு இருப்பதாகவும், அனைத்துலக மனிதாபிமான சட்டத்தின்படி குழந்தைகள் பாதுகாக்கப்படுவதையும் பராமரிக்கப்படுவதையும் உறுதி செய்யுமாறு அனைத்து தரப்பினரையும் மீண்டும் ஒருமுறை தான் வலியுறுத்தி கேட்டுக் கொள்வதாகவும் கூறியுள்ள ரசல் அவர்கள், மோதலில் ஈடுபடும் தரப்பினரால் மட்டுமே இந்த பயங்கரவாத செயல்களை முடிவுக்கு கொண்டுவர முடியும் என்று தான் நம்புவதாகவும் தெரிவித்துள்ளார். கிடைத்த தகவல்களின்படி காசாவில் 4600க்கும் அதிகமான குழந்தைகள் கொல்லப்பட்டுள்ளனர் மற்றும் 9000 பேர் காயமடைந்துள்ளனர் என்றும், பல குழந்தைகள் காணாமல் போயுள்ளனர் மற்றும் இடிந்து விழுந்த கட்டிடங்கள் மற்றும் வீடுகளின் இடிபாடுகளுக்கு அடியில் புதையுண்டு இருப்பதாக நம்பப்படுகிறது என்றும் சுட்டிக்காட்டியுள்ள யுனிசெஃப் நிறுவனம், மக்கள் வாழும் பகுதிகளில் வெடிக்கும் ஆயுதங்களை பயன்படுத்தியதால்தான் இந்த சோகமான நிகழ்வு ஏற்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளது. இதற்கிடையில் மின்சாரம் மற்றும் மருத்துவப் பொருட்கள் தீர்ந்துவிட்டதாலும், பாரபட்சமற்ற முறையில் வன்முறை தொடர்வதாலும், காசாவின் மருத்துவமனை ஒன்றில் சிறப்பு கவனிப்பு தேவைப்படும் சிசுக்கள் இறந்துள்ளன என்றும் தனது ஆழ்ந்த வேதனையை வெளிப்படுத்தியுள்ளது யுனிசெஃப் நிறுவனம். இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.